ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்றைக்கி முட்டை குழம்பு பண்ண போகிறோம். இது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1.5 டீஸ்பூன் மிளகு, சின்ன சைஸு பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கேற்ற வரமிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகா கம்மி பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் வறுபட்ட உடனே சின்ன சைஸ் பட்டை, 6 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பட்டையும் லவங்கமும் நீங்கள் முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ட்ரை பவுட்ரு பண்ணிட்டோம், இது இருக்கட்டும். 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க, மசாலா இறங்கிறதுக்காக. அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்க மசாலா 1/4 டீஸ்பூன். இது கூட வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட கலந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன பவுல் அளவு சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டோட இஞ்சி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ராஸ்மல் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வதக்கி வச்சிருக்க முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.